கிருஷ்ணகிரியில் அரசு விழாவில் பங்கேற்க சென்ற முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு வரவேற்பு. சாலையின் இருபுறமும் திரண்ட மக்களை நடந்து சென்று சந்தித்தார். காகிதத்திற்கு 2 விதமான ஜிஎஸ்டி வரி விதிப்பதா என இந்துஸ்தான் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் தலைவர் சனத் கேள்வி. சென்னையில் நடைபெற்ற ஜிஎஸ்டி வரி சீர்திருத்தம் தொடர்பான நிகழ்ச்சியில் நிர்மலா சீதாராமனிடம் கேள்வி எழுப்பினார். மேகதாது அணை திட்டத்தை அரசியல் காரணங்களுக்காக எதிர்க்கக்கூடாது. ஒன்றிய அரசும் தமிழ்நாடு அரசும் ஒத்துழைக்க சித்தராமையா கோரிக்கை. திருச்சி சிறுகனூர் அருகே தங்க வியாபாரியை மடக்கி 10 கிலோ ஆபரண தங்கம் கொள்ளை. மிளகாய் பொடி தூவி நகைகள் கொள்ளை என தகவல். 4 தனிப்படைகள் அமைத்து விசாரணை. சிவகாசியில் விதி மீறலில் ஈடுபட்ட பட்டாசு ஆலைகள் தற்காலிகமாக மூடல். 100 கோடி ரூபாய் மதிப்பிலான பட்டாசு உற்பத்தி பாதிக்கப்பட்டு உள்ளதாக வியாபாரிகள் கவலை. கடலூரில் கொள்ளிடம் கூட்டு குடிநீர் திட்ட குழாயில் உடைப்பு. பல மணி நேரங்களாக அருவி போல கொட்டும் தண்ணீர். திருக்கு திமுக அரசு எதுவும் செய்யவில்லை என்ற விஜயின் குற்றச்சாட்டை மக்கள் நிராகரிப்பார்கள். தாவேகா தலைவர் விஜய்க்கு அமைச்சர் அன்பில் மகேஷ் பதிலடி. யங்ஸ்டர்ஸ் நான் கேதர் பண்ணிட்டேன். அப்போ இந்த யங்ஸ்டர்ஸ்க்கு நாட்டு நடப்பு நீங்கள் அரசியல் எதிரிகளை பற்றி பேசுங்க. அதே நேரத்தில் உங்களுடைய கொள்கை எதிரிகள் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா, அந்த கொள்கை எதிரிகள் பார்த்து நீங்கள் பேசும்போது அப்பா இவ்வளோ பேர் இருக்கிறாங்க, நான் எல்லா பிள்ளைங்க மனசுலாம் இடம் பிடிச்சிட்டேன் அப்படின்னு பெருமையாக சொல்லலாம். அந்த பிள்ளைங்களுக்கான படிப்புக்கான பணத்தை அவங்க விடுவிக்காமல் இருக்கிறாங்களா, அந்த ஏங்க அந்த பணத்தை விடுவிக்கல, என் பிள்ளைங்களுக்கெல்லாம் என் ரசிகர்கள் தான் அந்த பிள்ளைங்களாமே, அந்த பிள்ளைங்க படிப்பதற்கான பணத்தை விடுவிச்சாதான் என்ன அந்த ஒன்றிய அரசு என்று அவங்களை கேட்டுருக்கலாம். உதகை அருகே நள்ளிரவு நேரத்தில் குப்பை தொட்டியில் உணவு தேடிய 3 கரடிகளால் பரபரப்பு. கரடிகளை கூண்டு வைத்து பிடிக்க பொதுமக்கள் கோரிக்கை. காசிமேடு கடலூர் சந்தைகளில் மீன் வாங்க அதிகாலை முதலே குவிந்த மக்கள். அடுத்த சில நாட்களில் புரட்டாசி தொடங்குவதால் போட்டி போட்டு மீன்களை வாங்கிச் சென்றனர். சிறந்த இசை கலைஞர்களுக்கு இனி இளையராஜா பெயரில் விருது வழங்கப்படும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. இளையராஜாவுக்கு பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும் என்றும் வேண்டுகோள். நமது இளையராஜாவின் சாதனைகளுக்கு எந்த முகடம் சூட்டினாலும் அது சாதாரணம்தான். அப்படிப்பட்ட மேதைக்கு இந்தியாவின் உயரிய விருதான பாரத ரத்னா விருது வழங்கப்பட வேண்டும் என்ற ஆவலை ராஜாவுடைய ரசிகர்கள் சார்பில் இந்த விழாவிலே நான் தெரிவிக்க விரும்புகிறேன். முதல் முறையாக இசையமைப்பாளருக்கு பாராட்டு விழா நடத்தியது தமிழ்நாடு அரசுதான். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு இளையராஜா நன்றி. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இந்திய அரசியலில் ஒரு நட்சத்திரம் என்று நடிகர் ரஜினிகாந்த் புகழாரம். புதிய பழைய எதிரிகளுக்கு புன்னகையுடன் சவால் விடுப்பதாகவும் பேச்சு. இந்திய நாட்டு அரசியலில் ஒரு நட்சத்திரமாக இருந்து கொண்டு தமிழ்நாட்டு அரசியலில் இந்திய நாட்டு ஆளும் கட்சியினருக்கும் புதிய பழைய எதிர்கட்சியினர்களுக்கும் ஒரு சவாலாக இருந்து கொண்டு இந்த புன்னகையுடன் செயல்பட்டு கொண்டிருக்கும் சிஎம் அவர்களுக்கு மதிப்புரிய என்னுடைய நண்பர். மயிலாடுதுறை அருகே மழையில் நனைந்து கொள்முதல் நிலையத்தில் வைத்திருந்த நெல் மூட்டைகள் சேதம். நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் கொள்முதல் பணிகளை விரைவுபடுத்த விவசாயிகள் வலியுறுத்தல். பிரதமர் மோடியின் மணிப்பூர் பயணம் குறித்து காங்கிரஸ் கட்சி விமர்சனம்.
குற்ற உணர்ச்சி இல்லாமல் வரவேற்பு நிகழ்ச்சியை நடத்தியதாக கார்கே காட்டம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.